அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது நம்மளோட ஜாம் விலாகு. இதில் வந்து எங்களோட கோவில் வீட்டு கோவில் திருவிழா நடத்தினோம். இப்படிலாம் கும்மி அடித்து அந்த அம்மாவுக்கு நாங்கள் மகிழ்ச்சி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். முளைப்பாரி இப்போ தூக்கி நாங்கள் ஊர்வலம் வருவோம். ஊர்வலம் வந்துட்டு கோயிலில் வந்து செலுத்துகிறோம். அதுக்கு ஒருவங்க அவங்கவுங்க நேர்த்திக்கடன் போட்டிருப்பாங்க. அந்த நேர்த்திக்கடனுக்கு ஏற்றாப்புல சாமி உருவம், இந்த சாதாரண முளைப்பாரி இது எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கேற்றாப்புல அவங்க முளைப்பாரிக்கு தனியாக வந்து ஆள் வச்சு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது அதனால் அவங்கவுங்க நேர்ந்துக்கிட்டதை எடுத்துக்கிட்டு வரோம். அவங்களோட நேர்த்திக்கடனை தெய்வத்துக்கு செலுத்துறதுக்காக. சின்ன குழந்தையிலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் இதை விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு செய்கிறோம். இப்போ பார்க்கறது வந்து அந்த காளியம்மாவோட சிலையை வச்சு அந்த முளைப்பாரி அவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்க. முளைப்பாரி செஞ்சு கொடுத்துருந்தவங்க ரொம்ப அமைப்பாகவும் அழகாகவும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எல்லா முளைப்பாரியுமே நல்லா அமைஞ்சிருந்தது. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இவர் வந்து நம்மளோட சிவனோட லிங்கம் சைஸ்லேயே வச்சு கொடுத்துருந்தாங்க. அதான் ஒரு ஆளும் ஒரு நேர்த்திக்கடன் போட்டு நம்ம செஞ்சனால அதோட உருவத்தை வச்சு நாங்கள் தூக்கிக்கிட்டு வரோம். இவர் வந்து பைரவர் நினைக்கிறேன். இவர் வந்து பைரவர், அவருக்கு ஏற்றாப்புல அதை பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு ஊர்வலம் இங்கே சுற்றி இருக்க கோயில் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஊர்வலம் வந்துட்டு எங்கள் கோயிலுக்கு கொண்டு வந்து இந்த முளைப்பாரியை செலுத்தணும்னு சொல்லி பசங்க நேர்ந்துருந்தாங்க. அதன்படி இப்போ நாங்கள் அதை எல்லா முளைப்பாரியும் எடுத்துக்கிட்டு ஊர்வலம் வரோம். நாங்கள் எடுத்து செய்கிறது எங்களுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி, அதில் ஒரு தனி சந்தோஷம். அதனால் மக்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும்னு சொல்லி ரொம்ப மும்முரமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த சாமி மேலேயும் அந்த வழிபாடு மேலேயும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு அக்கறையும் பாசத்தையும் காமிக்கிற அடுக்கு முளைப்பாரியும் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா இருந்தது. ஆனால் புண்ணியத்துக்கு மழை எதுவும் வரல, நல்ல ஒரு வெயில் அடித்தது, வெளிச்சமாகவும் இருந்தது. நாங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு இருட்டாகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் கோயிலில் செலுத்த வந்திருக்கோம். ரொம்ப
The next morning. இப்போ நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பால் குடம் எடுக்க நாங்கள் தயாராகிட்டோம். இப்போ எல்லா மக்களும் ரொம்ப ஆரவாரமாக இருக்காங்க. பால் குடமும் ரெடி ஆயிடுச்சு. அதில் பித்தளை செம்போ சில்வர் செம்போ ஏதோ ஒன்றில் பால் ஊற்றி அந்த கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துக்கு சாமிக்கு பால் விஷயம் பண்ணுறதுக்காக அதுக்கு உண்டானது ரெடியாக மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. Hey, I've seen this one. This is a classic. இப்போ பால் குடம் கிளம்பிருச்சு. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க தலையில் பால் குடத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் சாமிக்கு தொண்டு செய்கிறதுக்கு ரெடியாகி கிளம்பிட்டோம். இதுவும் ஒரு விதமான நேர்த்திக்கடன் தான். பால் குடம் எடுத்து கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் தீரும்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியமான வழிபாடு இருக்குது. அதுக்காக நம்ம பால் குடம் எடுத்துக்குவோம். பால் நல்லா பொங்க தழும்ப தழும்ப ஆடி பாடி கொண்டு போய் நம்ம பால் குடத்தை கோயிலில் செலுத்தினோம்னா நம்மளோட குடும்பமும் இதை போல் நல்லபடியாக பொங்கவும் பால் பொங்குற போல் நம்ம குடும்பமும் பொங்குன்னு சொல்லிட்டு பாரம்பரியமான பெரியவங்க சொல்கிறத கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இப்போது பால் குடம் எடுத்து நம்ம மக்கள் வராங்க. பால் குடமும் சின்ன பசங்களும் எடுக்கிறாங்க, பெரியவங்களும் எடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்க நேர்த்திக்கடனை தான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே இதை நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். எப்போ இதை நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம், இவ்வளோ பெரிய விஷயத்த நினச்சோம். பாருங்க, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்க. இவரை பார்த்துக்கோங்க, இவர் தான் இதில் ஒரு ஹைலைட்டான ஆளாக இருக்கார். பாருங்க, இப்போ மரல் ஆடுறாரு. நல்ல மரல் ஆடுறதுல நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? வந்தாச்சு, பால்குடம் கோவிலுக்கு வந்தாச்சு. நீ பால்குடத்தை இறக்கி வச்சுட்டு நீ கும்பாபிஷேகம் தான் நீ அடுத்து அதனுடைய வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கும்பாபிஷேகத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.